வேலூர் மாவட்டத்தின் குடிநீர் ஆதாரமான பாலாற்றில் குப்பை கழிவுகள் கொட்டுவது, கழிநீர் கலப்பது உள்ளிட்ட செயல்களால் பாலாறு பாழாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. குப்பைகள் டன் கணக்கில் குவிக்கப்பட்டு இருப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து செய்தியாளர் பிரீத்குமார் நடத்திய கள ஆய்வு குறித்து பார்க்கலாம். மாவட்டத்தின் ஜீவநதியாக இருப்பது இந்த பாலாறு. இந்த பாலாறு வேலூர் மாவட்டத்தின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கி வருகின்றன. இந்த பாலாறை நம்பி வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுமார் 50,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளும் இருந்து வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக தற்போது பாலாற்றில் வெள்ளம் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த பாலாற்றில் பிளாஸ்டிக் மற்றும் கழிவுப் பொருட்கள் முழுமையாக கலந்து தண்ணீரும் மாசடைந்து நிலத்தடி நீரும் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைதான் இருப்பதாக இந்த பகுதி பொதுமக்களும் சரி சமூக ஆர்வலரும் தெரிவிக்கின்றனர். நம்முடன் தற்போது இயற்கை ஆர்வலர் தினேஷ் சரவணன் இருக்கின்றார். நம்ம வேலூர் மாவட்டத்தில் வந்து இந்த பாலாறு வந்து ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்குது. இதில் குறிப்பாக என்னன்னா, இந்த செங்கல் புயல் காரணமாக வந்து வெள்ளம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் இந்த பகுதியில் வந்து இந்த குப்பை கிடங்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் வந்து இந்த தண்ணியில் கலந்து ஓடுறதுனால நிலத்தடி நீர் பெரும் பாதிப்படையுது. ஸோ இந்த பகுதியில் இருக்க இந்த குப்பை கிடங்களை வந்து தரம் உயர்த்தி மாநகராட்சி வந்து இதை எப்படியாவது சரிப்படுத்தணும். அதே போல் மாநகராட்சியிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர் எல்லாமே பாலாற்றில் தான் கலக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் கழிவுகளும் சரி மற்ற கழிவுகளும் வந்து தரம் பிரித்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விளக்கத்தை வந்து மாநகராட்சி சார்பாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த விழிப்புணர்வு பொதுமக்கள்கிட்ட எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு, அவங்க எந்த அளவுக்கு வந்து அதை வந்து கடைபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இது பொதுமக்களோட பங்கும் இதுக்கு நிறைய தேவை. இதுக்கு என்னன்னா, மாநகராட்சி சார்பாக அவ்வப்போது வந்து இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. குப்பையை தரம் பிரித்து கொடுத்தா வந்து இலவசமாக வந்து தங்கம் கொடுக்கறது, அப்புறம் வந்து குப்பை தொட்டி வீடு வீடுக்காக வந்து ஒரு வீட்டுக்கு 2 குப்பை தொட்டிகள்னு சொல்லிட்டு இலவசமாக கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி வந்தாலும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற சமயத்தில் மட்டும்தான் மக்கள் வந்து இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. தொடர்ந்து வந்து இது ஒரு பழக்கமாக வச்சுக்கணும் மக்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பாலாத்தில் எப்பயுமே தண்ணி வராது, எப்பயாச்சும் ஒரு டைமில் தான் தண்ணி வருது. இந்த மாதிரி மழை காலத்தில் வர தண்ணியை இந்த மாதிரி குப்பையிலே விட்டுட்டு அப்புறம் அந்த தண்ணியை எப்படி நம்ம பயன்படுத்த முடியும், நிலத்தடி நீரும் எப்படி நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். அதுவும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பக்கத்திலே இருக்குங்க. மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு தாமதமும் இன்றி இந்த இடத்த வந்து சரிப்படுத்தி கொடுக்கணும். அது பொதுமக்கள் கோரிக்கை. நன்றி சார். அதாவது இவர் தெரிவிப்பது என்னவென்றால், இந்த பாலாற்றை இதே மாதிரி நாம் தொடர்ந்து விட்டுவிட்டால் பாலாற்றை முற்றிலும் பயன்படுத்த முடியாத நிலை தான் ஏற்படும். இதை அரசும் சரி மாவட்ட நிர்வாகமும் சரி கருத்தில் கொண்டு இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது.